இப்போ நம்ம அந்த நார்மலா தே ஆர் ஆக்சுவலி வெஜிடேரியன் ஃபின்ச்சஸ். ஜஸ்ட் the process of evolution இங்க பாருங்க வெஜிடேரியன் ஃபின்ச்சஸ். Okay, I'm sorry. Okay, so insectivorous and வெஜிடேரியன் ஃபின்ச்சஸா மாறி இருக்கு. ஏன் வெஜிடேரியன் ஃபின்ச்சஸ் இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் சீடேட்டர்ஸா இருந்து இப்போ அது வந்து ஏன் இப்போ இனிஷியலா அது மாறுது அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது நமக்கு டியூ டு ஹேபிடேஷன்ஸ். ஸோ மாறுது ஆக்சுவலி, அதனால தான் நம்ம அதை பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த எவல்யூஷன் இருக்குல்ல, த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன் கிவன் ஜியாகிரபிக்கல் ஏரியா. இங்க டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க அடாப்டிவ் வேரியேஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியா இருக்கு, அங்க வேற எந்த ஆர்கானிசம் வெளியில இருந்து வரவே முடியாது. தே ஆர் ஐசோலேட்டட் கம்ப்ளீட்லி. தட் பர்டிகுலர் ஐலாண்ட் இஸ் ஐசோலேட்டட். அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா தே ஆர் ஆக்சுவலி எமர்ஜ்டு. ஸோ அங்க வந்து எமர்ஜ் ஆகுது, அது அங்கேயே தான் எமர்ஜ் ஆகுது, அங்கேயே தான் எவால்வ் ஆகுது. ஆனா அதுக்குள்ள நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட வேரியேஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா அடாப்டிவ் வேரியேஷன் சொல்றோம். ஸோ இதுதான் சொல்றேன், த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன் எ கிவன் ஜியாகிரபிக்கல் ஏரியா starting from a point and literally radiating to other areas of geography. ஸோ இதுதான் நம்ம அவங்க என்ன சொல்றோம்னா அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்றது என்ன நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, எவல்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன் எ கிவன் ஜியாகிரபிக்கல் ஏரியா ஸ்டார்டிங் ஃப்ரம் எ பாயிண்ட் அண்ட் லிட்டரலி ரேடியேட்டிங் அதர் ஏரியாஸ் ஆஃப் ஜியாகிரபி. ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றோம். The Darwin finches represent one of the best example of this phenomena. அப்போ அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டா டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இதை தாண்டி another example we are going to see, that is Australian marsupials. ஸோ இந்த இடத்துல ஆஸ்திரேலியன் மார்சுபிள்ஸ் அப்படின்றது என்னன்னா they are the mammals which are emerged in the land of Australia. ஸோ ஆஸ்திரேலியா ஒரு கான்டினென்ட் இல்லையா, ஸோ அந்த கான்டினென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் கான்டினென்ட். நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் செப்பரேட்டட், ரைட்? ஸோ அங்க இருக்கக்கூடிய மேமல்ஸ் தே ஆர் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் லேண்ட் அண்ட் தே ஆர் evolved and they have variations. A number of marsupials each different from the others. நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்னு இன்னொரு கிட்ட இருந்து இருக்கும், evolved from ancestral stock. பட் நீங்க பாத்தீங்கன்னா a number of marsupials each different from others evolved from an ancestral stock but all within the Australian island continent. அந்த கான்டினென்ட்ல மட்டும்தான் இதாகிட்டு இருக்கு. When more than one adequate radiations appear to have occurred in an isolated geographical area, one can call this convergent evolution. யோசிச்சு பாருங்க, representing different habitats. More than one adaptive radiations appear to have occurred in an isolated geographical area. ஒரே geographical area ஆனா வேரியஸ் ரேடியேஷன்ஸ் அங்க அடாப்ட் ஆகுது. அதை நம்ம என்ன சொல்றோம்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்றோம். ஸோ இங்க நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இதுல இருக்கக்கூடிய வேரியஸ் ஆர்கானிசம் பாருங்க, சுகர் கிளைடரு, மார்ஷிபியல் மோல், கோலா, பேண்டிகூட், ஒம்பட், கங்கோரு, அப்புறம் இந்த டைகர் கேட்டு, டாஸ்மேனியன் வோல்ஃப். தீஸ் ஆர் ஆல் தி சம் ஆஃப் தி மார்சிபியல்ஸ். அது எல்லாமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியால இருந்து தான் எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் இட் கிளியர்? அப்போ அடாப்டிவ் ரேடியேஷன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் ஆகிறதும் என்னன்னு பார்க்கணும். ரெண்டுமே வந்து நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ல பார்க்குறோம். ஒன்னு ஆஸ்திரேலியன் மார்சிபியல்ஸ் பார்க்குறோம், இன்னொன்னு டார்வின் ஃபின்ச்சஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ இங்க நீங்க பாக்குறது பிக்சர் ஷோயிங் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் ஆஃப் ஆஸ்திரேலியன் மார்சிபியல்ஸ் அண்ட் பிளாசென்டல் மேமல்ஸ். இங்க லெம்யூர் அப்படின்றது வந்து ஒரு பிளாசென்டல் மேமல். ஆனா ஆஸ்திரேலியன் மார்சிபியல்ஸ் அது என்னன்னு சொல்றோம் நம்ம ஸ்பாட்டட் கஸ்கஸ். இங்க மவுஸ், அங்க மார்ஸ்ட்ரேலியன் மவுஸ். இங்க ஆண்ட் ஈட்டர், அங்க நம்பட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க மோல், அங்க மார்சிபியல் மோல். இங்க போப் கேட், இங்க டாஸ்மேனியன் டைகர் கேட். இங்க நார்மல் வோல்ஃப், இங்க டாஸ்மேனியன் வோல்ஃப்.
ஸோ இப்படி இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எதெல்லாம் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இங்க பாக்குறது தான். Placental mammals in Australia also exhibit adaptive radiation in evolving into variety of such placental mammals of each which appear to be similar to corresponding marsupials. ஸோ நம்ம இங்க நார்மல் பிளாசென்டல் வால்ஃப்க்கும் டாஸ்மேனியன் வால்ஃப்ல இருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். கரெக்ட். ஸோ இது உங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல அடாப்டிவ் ரேடியேஷன் என்னன்னு? இஸ் இட் கிளியர்? ஓகே. ஸோ அகைன் நம்ம வந்து இப்போ இந்த அடாப்டிவ் ரேடியேஷன்ன்றதை நான் முடிச்சிட்டேன். ஸோ ஐ வில் கிவ் யூ 5 minutes. Read out all the lines in adaptive radiation. Okay? Yes, sir. இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், நான் வந்து இந்த பயாலஜிக்கல் எவல்யூஷனும் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த இது பார்க்கலாம். ஓகே, 2 டாப்பிக்காக கொடுக்குறேன், நீங்க ஓகே. இப்போ உங்களுக்கு யாருக்காவது அடாப்டிவ் ரேடியேஷன்ல டவுட் இருந்தா கேட்கலாம். Shall we start biological evolution? Yes, sir. Yes, sir. Okay, sir. Listen. This is very important topic. இந்த லெசன்ல நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஹிடனா இருக்கும். நிறைய பேர் அதை பெருசா வந்து பார்க்க மாட்டாங்க. பட் கொஸ்டின்ஸ் அங்கிருந்து தான் எமர்ஜ் ஆகுது. அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது பயாலஜிக்கல் எவல்யூஷன்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, எவல்யூஷன் இஸ் எ நேச்சுரல் செலெக்ஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எவல்யூஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன் in a true sense would have started when cellular forms of life with the differences in metabolic capability originate on earth. ஏன்னா எல்லா ஆர்கானிசம்ஸ்லயும் அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சிங்கிள் செல் இருந்தால் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸே நமக்கு எமர்ஜ் ஆயிருக்கும். அப்படி ஒவ்வொரு ஆர்கானிசமும் எத்தனை ஆர்கானிசம்ஸ் எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் எவால்வ் ஆயிருக்கு நமக்கே தெரியும். அப்போ இந்த எவல்யூஷன் எப்படி நடந்திருக்குன்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, எசன்ஸ் ஆஃப் டார்வினியன் தியரி about evolution is natural selection. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டார்வின் தான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றத கொடுத்துருப்பார். சரி சார், இதை தாண்டி இங்க எப்படி சார் கொஸ்டின்ஸ் வரும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் எப்படி வரும்னு பார்க்கலாம். The rate of appearance of new forms is linked to the life cycle or the lifespan. ஓகே, கண்டிப்பா நியூ ஃபார்ம்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆர்கானிசம்னுடைய லைஃப் ஸ்பேன் தான். சில நேரங்களில் லைஃப் ஸ்பேன் அப்படின்றது வந்து இயர் கணக்கா இருக்கும், சில இதுல மந்த் கணக்கா இருக்கும், வீக்ஸ் டேஸ் கணக்கா கூட இருக்கு. ஸோ எவ்வளோ லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஸ்மாலா இருக்கோ அந்த அளவுக்கு எவல்யூஷனுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதான் இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மைக்ரோப் தட் டிவைட் ஃபாஸ்டர் ஹாவ் தி எபிலிட்டி டு மல்டிப்ளை அண்ட் பிகம் மில்லியன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வித்தின் ஹவர்ஸ். அப்போ நமக்கு இந்த இடத்துல அதிகமான நியூ ஃபார்ம் வர்றதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்னா சம் மைக்ரோப்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. A colony of bacteria growing on a given medium has built-in variations in terms of ability to utilize a feed component. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாக்டீரியாவை வளர்க்குறோம், அதை கல்ச்சர் பண்றோம்னா அந்த கல்ச்சர் மீடியம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த கல்ச்சர் மீடியம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நியூட்ரியன்ஸ் கண்டிப்பா ஒரு காம்பனன்ட் இருக்கும். அந்த நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிட்டு தான் அந்த பாக்டீரியா வளர ஆரம்பிக்கும் இல்லையா? சரி, ஒருவேளை அந்த மீடியம்னுடைய கண்டிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது உடனே அந்த பாக்டீரியா அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னால அடாப்ட் பண்ண முடியாது. இட் டேக் சம் டைம், ரைட்? அந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, அந்த அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் நம்ம சொல்றோம்ல, அது சேஞ்ச் ஆகுறது வந்து இட் இஸ் ஹேப்பன் டியூ டு தி லைஃப் ஸ்பேன். இந்த பாக்டீரியாஸ் மாதிரி ஆர்கானிசம்ஸ்ல ரொம்ப ஸ்மால் லைஃப் சைக்கிள் தான் வச்சிருக்கும். ஸோ உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா எமர்ஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேளுங்க, a change in the medium composition would bring out only that part of the population that can survive under the new condition. ஏன்னா எதை அடாப்ட் பண்ணிக்கிறதோ அது வாழும், எதை அடாப்ட் பண்ண முடியாது they will die. In due course of time this variant population outgrows the others and appears new species. இப்போ அந்த நியூ கண்டிஷனை எது அடாப்ட் பண்ணிட்டு வளருதோ they become a new organism, right? ஆல்ரெடி இருந்தது பின்னாயிடுச்சு, ஒரு நியூ இது நடந்ததால they become a new form, right? This would happen within a day. ஏன்னா they are very very less
லைஃப் ஸ்பேன் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் இல்லையா. This would happen few days. The same thing to happens in a fish or fowl would take million of years. ஏன்னா because their lifespan is longer. So எந்த ஆர்கானிசம்ஸ்க்கு லைஃப் ஸ்பேன் அதிகமா இருக்கோ they have a very slow variation. Those organisms have very less lifespan. They evolve faster than others. Do you got my point? இந்த இடத்துல நீங்க என்டையர் பேராகிராஃபை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் தான். Those organisms have a less lifespan. They can form new forms. They can produce new forms in a short span of time. And those have a long longer lifespan. They will tend to produce new species very long period. ரொம்ப நாளைக்கு கழிச்சு அதுல இருந்து மேபி எவால்வேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இந்த எவல்யூஷன் அப்படின்றது டியூ டு அதனுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்றது இங்க நமக்கு தெரியுது. ஓகே, ஹியர் வி சே தட் ஃபிட்னஸ் ஆஃப் பி இஸ் பெட்டர் தென் ஆஃப் ஏ அண்டர் நியூ கண்டிஷன்ஸ். ஸோ எப்போ ஒரு ஆர்கானிசம் ஒரு இடத்துல இருந்து கண்டிஷன்ஸ் மாறும்போது அந்த கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டு வாழுதோ கண்டிப்பா அது ப்ரீவியஸா இருந்ததை விட இப்போ பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வி இன் ஹியூமன் பீயிங்ஸ் எஸ்பெஷலி இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 3 years 1 or 2 years முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனானுடைய எமர்ஜென்சி இருந்தப்போ நம்ம வந்து என்டையர் ஐ மீன் மேன்கைண்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இல்லையா, அந்த நியூ கண்டிஷன் அடாப்ட் பண்றதுக்கு ரொம்ப பயந்தோம். இப்போ அந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டான அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஸோ அடாப்ட் பண்றதும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்ல, எல்லாரும் பயந்தோம் இல்லையா. பட் இன்னைக்கு வந்து வி ஹாவ் இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டி பில்ட் ஆகிறதுக்கு இட்ஸ் டைம். இப்போ எந்த ஆர்கானிசம் நியூ கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணிக்குதோ, இப்போ ஸோ நவ் வி ஆர் வெரி ஸ்ட்ராங்கர் தன் இயர்லியர், ரைட். இதுக்கு முன்னாடி இருந்த இம்யூனிட்டியை விட இப்போ நமக்கு நல்ல இம்யூனிட்டி கிடைச்சிருக்கு டியூ டு த டைம் ஸ்பேன் தான். ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபிட்னஸ், இந்த உயிர் வாழ்றதுக்கான அந்த திறமை, அந்த ஃபிட்னஸ் எப்படி கிடைச்சிருக்குன்னா இந்த நேச்சர் கொடுத்துருக்கு. பிகாஸ் தீஸ் வைரஸஸ் கம்ஸ் ஃப்ரம் நேச்சர் ஒன்லி, ரைட். ஸோ இங்க கொடுத்துருப்பாங்க நேச்சர் செலக்ட்ஸ் ஃபார் ஃபிட்னஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நேச்சர் செலக்ட்ஸ் ஃபார் ஃபிட்னஸ். One must remember that the so-called fitness is based on characteristics which are inherited. Hence there must be a genetic basis. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் இந்த இடத்துல அப்படியே கட் காப்பி பண்ணுவாங்க. சோ கால்ட் ஃபிட்னஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும். அப்போ ஃபிட்னஸ் இஸ் ஏ இன்ஹெரிட்டட் கேரக்டர். எஸ், hence there must be a genetic basis for getting selected and to evolve அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, getting selected and to evolve. Another way of saying the same thing, is that some organisms are better adapted to survive in an otherwise hostile environment. Okay, the organisms are better adapted to survive in an otherwise hostile environment. Adaptive ability is inherited. அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு லைன் இது, அடாப்டிவ் எபிலிட்டி இஸ் இன்ஹெரிட்டட். அதுக்கப்புறம் fitness is also inherited and nature selects for fitness. These 3 lines sentences may get as a statement based question. So adha na vechukunga. Okay, right. And it has a genetic basis abindru na vechukunga. Fitness is the end result of ability to adapt and get selected by nature. Yes, fitness endradhu eppo kedikum, இந்த இடத்துல இப்ப நமக்கு fitness இருக்கு. We are having fitness fight against the pathogen virus. இப்போ வைரஸ் பேத்தோஜன்ஸ் அகைன்ஸ்ட் நம்மளால இப்போ உயிர் வாழ முடியும். காரணம் nowadays we got a fitness. அந்த ஃபிட்னஸ் வேற எதுவும் கிடையாது, இம்யூனிட்டி ஃபிட்னஸ். ஸோ we gain the fitness immunity against the virus. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிட்னஸ் தான் நம்ம அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த ஃபிட்னஸ் ஏன் வருது, இந்த நியூ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நமக்கு ஃபிட்னஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ இது ஒரு கான்செப்ட் ஓரியன்டான கண்டென்ட். இங்க நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்பேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது பேசுங்கப்பா. புரியுது சார். நோ டவுட். ஓகே, right. Let me talk about some other points. Branching descent and natural selection are the 2 key concepts, okay, of Darwinian theory of evolution. Okay,
ஸோ அப்போ இந்த இடத்துல டார்வினின் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றது இங்க எத்தனை கீ கான்செப்டோடு இருக்குன்னா பிரான்ச்சிங் டிசென்ட் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். அப்போ வாட் ஆர் ஆல் தி கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் டார்வினின் தியரின்னு கேட்டாங்கன்னா பிரான்ச்சிங் டிசென்ட் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படி வச்சுக்கோங்க. கிளியர்? Yes, sir. ஓகே. நான் இப்போ வந்து எப்படி டார்வின் வந்து நேச்சுரல் செலெக்ஷனை கொடுத்தாரோ அதே மாதிரி இன்னொரு சயின்டிஸ்ட் அவர் வந்து லாமார்க், ஒரு பிரெஞ்சு நேச்சுரலிஸ்ட்னு நம்ம பார்ப்போம். லாமார்க் இவரும் நிறைய தியரி கொடுத்துருப்பாரு. அதுல ஒரு தியரி தான் யூஸ் டிஸ்யூஸ் தியரி. அதை கொடுத்துருப்பாங்க. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். யூஸ் அண்ட் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் தியரி. அவர் வந்து ஜிராஃபினுடைய அந்த கழுத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதை நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்போம், ஆல்ரெடி சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஜிராஃபினுடைய நெக் வந்து இனிஷியலா அவ்வளவு பெருசா இல்லை. பட் ஃபுட்டினுடைய தேவைக்காக அது என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து அது அந்த 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 பர்டிகுலர் ஆர்கனை யூஸ் பண்ண அது புதுசா எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, கரெக்ட்? Yes, sir. எஸ். அப்போ நமக்கு இந்த இடத்துல யூஸ் டிஸ்யூஸ் தியரி விச் இஸ் கிவன் பை லாமார்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இந்த இடத்துல இதுவரையும் நிறைய சயின்டிஸ்ட் நேச்சுரலிஸ்ட் பேர் படிச்சிருப்போம். இப்போ ஒருத்தர் பத்தி பார்க்க போறோம். இஸ் தாமஸ் மால்தஸ். நோட் த நேம் ஆஃப் தி சயின்டிஸ்ட் தாமஸ் மால்தஸ். அண்ட் பாப்புலேஷன் பத்தி ஒரு நிறைய தியரியை கொடுத்துருப்பாரு. அதுவும் டார்வினோட இன்ஃப்ளூயன்ஸால தான் வந்திருக்கும். ஓகே. ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் அப்சர்வேஷன்ஸ் விச் ஆர் ஃபேக்சுவல். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் லிமிட்டடா இருக்கும்போது பாப்புலேஷனுடைய சைஸும் லிமிட்டடா தான் இருக்கும். ஓகே. ஸோ நேச்சுரல்ஸ் அந்த அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு முக்கியம் கிடையாது, அங்க எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அதிகமான ரிசோர்சஸ் இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல ஆர்கானிசம் நல்லா ஃப்ளோரிஷ் ஆகும். ரிசோர்சஸ் லோவா இருக்கும்போது ஆர்கானிசம்ஸுடைய நம்பர் என்ன ஆயிடும், லோவா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். இஸ் இட் கிளியர்? இங்க வேற எதுவும் நமக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவுமே இல்லை. ஸோ இந்த 2 லைன் தாமஸ் மால்தஸ் அவருடைய கான்செப்டை மட்டும் நான் வச்சுக்கிட்ட போதும். கிளியர்? Yes, sir. ஓகே. ஓகே, நவ் ஐ வில் கிவ் யூ 10 minutes. சரி, 5 minutes தான் இருக்கு நமக்கு. நிறைய நேரம் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு நான் அடுத்து இந்த லெசன் நிறைய டாபிக் இருக்கு. வி ஹாவ் டு கம்ப்ளீட் தீஸ் டாபிக்ஸ் டுடே. ஸோ அதனால வந்து ஒரு 5 minutes டைம் தரேன். ஜஸ்ட் ஸ்கிம் தி லைன்ஸ். ஓகே, அது ஜஸ்ட் நீங்க அது மொத்த லைனையுமே வந்து இப்போ அந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன்ல நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான், ஒண்ணுமே இல்லை. லைஃப் ஸ்பேன் குறைவா இருக்கும்போது எவல்யூஷனும் ஃபாஸ்டா இருக்கும், ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து ஒரு அந்த ஃபிட்னஸ் அப்படின்றது இன்ஹெரிட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஃபிட்னஸ் அப்படின்றது மேபி இன்ஹெரிட் ஆகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு. அப்புறம் நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் பிரான்ச்சிங் டிசென்ட் அப்படின்றது டார்வினுடைய 2 கான்செப்ட்ஸ். அப்புறம் யூஸ் டிஸ்யூஸ் தியரி கொடுத்தது யாருன்னா லாமார்க். அவ்வளவு. அதுக்கப்புறம் தாமஸ் மால்தஸ் அப்படின்றவர் அவருடைய தியரினா பாப்புலேஷன் மேல நடந்திருக்கும், அதுவும் டார்வினுடைய இன்ஃப்ளூயன்ஸாலே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு 5 minutes போதும், நீங்க அதுக்குள்ள படிச்சிடுங்க. Sir. Yes, tell me.
சார் தாமஸ் மால்தஸ் தியரி மட்டும் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே. ஸோ அவர் பாப்புலேஷனுடைய தியரியை பற்றி தான் பேசியிருப்பார். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸுடைய நம்பர்ஸ் ஓகே பாப்புலேஷனா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருப்பார். இப்போ அந்த இடத்துல ரிசோர்சஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்கானிசனுடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல ரிசோர்சஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இட் டசன்ட் மீன் பிளேசஸ். அங்கே ஏரியா அதிகமாக இருக்குன்றதுக்காக நம்பர்ஸ் அதிகமாக இருக்காது. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏரியா அதிகமாக இருக்குன்றதுக்காக பாப்புலேஷன் இருக்காது. ரிசோர்சஸ் அதிகமாக இருந்தால் தான் அந்த இடத்துல நம்பர்ஸும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கிளியர்? எஸ் சார். தேங்க்யூ சார். கோ ஹெட். முடிச்சிட்டிங்களா எல்லாரும்? அடுத்து போயிடலாமா? எஸ் சார். சார் ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி சில சயின்டிஸ்டினுடைய நேமை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனமாக இந்த இடத்துல கவனிங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே ரைட். மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் வாட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் திஸ் வேரியேஷன் அண்ட் ஹவு டஸ் speciation occurs. So even though Mendel had talked of inheritance factors influencing the phenotype, நம்ம படிச்சிருப்போம். மெண்டல் வந்து அவர் என்ன கொடுத்திருப்பாரு, factors genes are responsible for characteral expression அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? ஸோ லேட்டர் பீரியட்ல வந்து அது மறுபடியும் மாத்திருப்பாங்க, குரோமோசோமல் தியரியை கொடுத்திருப்பாங்க. பட் அதெல்லாம் ஓகே. நமக்கு இங்க என்ன எதை பத்தி பேச போறாங்கன்னு பாருங்களேன். Hugo de Vries, based on his work on Evening Primrose, brought forth the idea of mutations. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஹியூகோ டி விரிஸ்னுடைய வாதம், அவருடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது வந்து ஓகே, ஆனா ஸ்பீசியேஷன் எவல்யூஷன் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல சடன் சேஞ்சஸ் அதிகமா நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி, அப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன சொல்லுவாருன்னா, தே ஆர் தி மியூட்டேஷன்ஸ். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, மியூட்டேஷன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவல்யூஷன் சொல்லியிருப்பார். ஸோ ஆனா இவருடைய ஒர்க் எங்க பண்ணாங்க, ஹியூகோ டி விரிஸ் எந்த பிளான்ட்ல அவருடைய ஒர்க் பண்ணாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஹி அப்சர்வ் தட் இட் இஸ் மியூட்டேஷன் விச் காசஸ் எவல்யூஷன் அண்ட் நாட் தி மைனர் வேரியேஷன் த டார்வின் டாக்ட் அபவுட். ஓகே, ஸோ இவர் வந்து ஹி இஸ் ஆன்டகோனிஸ்ட். டார்வினுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருப்பார். டார்வின் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த இடத்துல லைஃப் ஃபார்ம் அப்படின்றது தே ஆர் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் வேரியேஷன்ஸால வந்திருக்குன்னு சொல்லியிருப்பார். ஆனா இந்த இடத்துல ஹியூகோ டி விரிஸ் என்ன சொல்றாருன்னா, மியூட்டேஷன்ஸால தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, மியூட்டேஷன்ஸ், டியூ டு மியூட்டேஷன்ஸ் த நியூ ஸ்பீசியேஷன் இஸ் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். கவனிக், mutations are random and directionless, while Darwinian variations are small and directional. இது 2019ல கேட்ட கொஸ்டின். இந்த லைன் அப்படியே கட் காப்பி பண்ணி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. Darwinian variations are small and directional, and evolution for Darwin was gradual, while de Vries believed mutation caused speciation. அப்போ இந்த இடத்துல டார்வின் வாஸ் கிராஜுவல் வைல் டி விரிஸ் பிலீவ்டு மியூட்டேஷன்ஸ். அப்போ மியூட்டேஷன்ஸ் தான் இங்க நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொன்னவர் தான் ஹியூகோ டி விரிஸ். அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு, தட் இஸ் சால்டேஷன். வாட் இஸ் சால்டேஷன் அப்படின்னா, சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன். இதுவும் இதுவரையும் கொஸ்டினா கேட்டதே இல்லைங்க. சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் அப்படின்ற இது வந்து இதுவரையும் சொன்னதே கிடையாது. ஸோ இதை நான் வச்சுக்கோங்க, சால்டேஷன் அண்ட் single step large mutations. So these studies in population genetics later brought out some clarity. Later periodல தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த என்டையர் பேராகிராஃப்ல நம்ம என்ன சார் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஈவினிங் பிரைம்ரோஸ்ல ரிசர்ச் ஒர்க்கை பண்ணி மியூட்டேஷன் தான் எவல்யூஷனுக்கு காரணம்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம், ஹியூகோ டி விரிஸ். ஓகே, இதே மாதிரி சால்டேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டார்வின்ஸ் வேரியேஷன்ஸ் அண்ட் ஹியூகோ டி விரிஸ் மியூட்டேஷன்ஸ்.
ஓகே, கிளியர்? Yes, sir. ம், சரி, ஓகே, ரைட். அடுத்து போயிடலாமா? எஸ் சார். Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல். இது வந்து ஒரு இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதாவது எப்பவுமே ஆர்கானிசம்ஸ் வந்து எவால்வ் ஆகுது, நியூ ஸ்பீசிஸ் வந்து எவால்வ் ஆகுதுன்னா அதனுடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ்ல இருந்து நியூ கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகுறது தான் அதுக்கான காரணம்னு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நியூ கேரக்டர்ஸ், இந்த நியூ கேரக்டர்ஸ் எமர்ஜ் ஆகுறது அப்படின்றது எப்ப நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அல்லீல், பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அல்லீல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது மாறுது. ஸோ அந்த அல்லீல் ஃப்ரீக்வன்சி எப்படி மாறுது, ஏன் மாறுது அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ கான்ஸ்டண்டா இருக்கணும். ஒரு அல்லீல், ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் ட்ரெய்ட், அந்த அல்லீல் மாறாம இருக்கும்போது அது அப்படியே தான் வரப்போகுது. அப்போ அதே ஸ்பீசிஸாக தான் அது வந்துட்டே இருக்க போகுது. சடனா அந்த அல்லீல்ல சில சேஞ்சஸ் நடக்கும்போது எக்ஸ்பிரஷன் ஆஃப் கேரக்டரும் மாறும். ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் கேரக்டர் மாறும்போது அது கண்டிப்பா ஒரு நியூ கேரக்டர் அந்த ஆர்கானிசம்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த நியூ கேரக்டர் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம், ஒரு நியூ ஸ்பீசியேஷனுக்கான காரணமா நம்ம சொல்றோம். கிளியர்? Yes, sir. ஓகே, ரைட். இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. திஸ் ஃப்ரீக்வன்சி, இங்க கவனிங்க, இன் எ கிவன் பாப்புலேஷன் one can find out the frequency of occurrence of alleles of a gene or a locus. லோக்கஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் ஜீன் குரோமோசோம்ஸ்ல எங்க அரேஞ்ச் ஆயிருக்கோ அதுக்கு பேர் தான் லோக்கஸ். ஓகே, திஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் சப்போஸ்ட் டு ரிமைன் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஈவன் ரிமைன் தி சேம் த்ரூ ஜென்ரேஷன்ஸ். ஓகே, அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் ஸ்டேட்டட் it using algebraic equation. ஸோ இந்த இடத்துல ஹார்டி அண்ட் வெயின்பர்க் ரெண்டு பேருமே சில ஃப்ரீக்வன்சியை வந்து சொல்றாங்க. அதாவது அவங்க சில பிரின்சிபலை சொல்றாங்க. as per their principle says that allele frequency in a populations are stable and is constant from generation to generation. கிட்டத்தட்ட இது மெண்டலினுடைய ஒர்க்கு தான். அவர் அதான் சொல்லியிருப்பார், ஃபேக்டர்ஸ் ஆர் டிஸ்கிரிட்டரி யூனிட், they cannot change into one another. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களும் அதான் சொல்றாங்க, அல்லீல் ஃப்ரீக்வன்சி ஆர் கான்ஸ்டன்ட், தே ஆர் ஸ்டேபிள். ஸோ அது வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனுக்கு அது திரும்பி வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ த ஜீன் போல் ஓகே ரிமைன்ஸ் எ கான்ஸ்டன்ட். அது எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் கால்டு ஜெனட்டிக் ஈக்விலிபிரியம். அப்போ ஒரு ஆர்கானிசம் கண்டிப்பா ஒரு நியூ ஆர்கானிசமா நியூ ஸ்பீசிஸை கொடுக்கணும்னா இந்த ஜெனட்டிக் ஈக்விலிபிரியம் என்ன இருக்கணும், லாஸ் ஆகணும், அது சேஞ்ச் ஆகணும். ஓகே, ரைட். சம் டோட்டல் ஆஃப் ஆல் அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி இஸ் 1. ஸோ அப்போ ஜெனட்டிக் ஈக்விலிபிரியம் இருந்துகிட்டே இருக்குன்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய அல்லீலினுடைய ஃப்ரீக்வன்சி எப்பவுமே என்னவா இருக்கணும், 1. the 1 is constant. அது மாறவே கூடாது. அது மாறுது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு அல்லீல் ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ப் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்குன்னு மீனிங். அது மாறிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரி. ஸோ லெட் வி நோ ஹவு த அல்லீல் ஃப்ரீக்வன்சி 1 இஸ் அக்கர்ஸ். அது எப்படி அந்த 1 அப்படின்றது வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த எவல்யூஷன் லெசன்லேருந்து ஒரு ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இது வரலாம். ஓகே, இங்க பாருங்க, இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம், PQ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து P and Q. In a diploid, P and Q represent the frequency of allele capital A and allele small a.
ஸோ இது நல்லா கவனிங்க. அல்லீல் கேபிட்டல் ஏ அண்ட் அல்லீல் ஸ்மால் ஏ. அப்போ பி என்றது கேபிட்டல் ஏ, கியூ என்றது ஸ்மால் ஏ. The frequency of capital A individuals in a population is simply p square. இப்போ நான் வந்து கேபிட்டல் ஏவா இருந்தா சிம்பிளா p square அப்படின்னு சொல்லுவேன். This is simply stated in another way. The probability that an allele A with a frequency of p appear on the both chromosomes of a diploid individual is simply the product of probability. இப்போ நமக்கு சிம்பிளா 2 ஏ இருக்குன்னா அது பி ஸ்கொயர், இல்லை நம்ம பி ஸ்கொயரா இருக்கு அப்படின்னா 2 கேபிட்டல் ஏ இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எங்கெல்லாம் ஸ்மால் ஏ இருக்கோ அது கியூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல பாருங்க, சிமிலர்லி ஆஃப் ஸ்மால் ஏ கியூ ஸ்கொயர், தென் ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ இருந்தா 2pq அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல ஹெட்ரோஜினஸா இருந்தா 2pq அப்படின்னு சொல்றோம். ஸோ பி ஸ்கொயர் அப்படின்னா கேபிட்டல் ஏ, கியூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்மால் ஏ அண்ட் இதுவே நமக்கு வந்து 2pq அப்படின்னா ஹெட்ரோஜினஸா இருக்கணும், ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ. ஹென்ஸ் p ஸ்கொயர் பிளஸ் 2pq ஸ்கொயர் q பிளஸ் q ஸ்கொயர் இட் ஈக்குவல் டு 1. அப்போ எப்பெல்லாம் இந்த ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ அண்ட் ஒரு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இது எல்லாமே எப்பவுமே 1 அப்படின்னு இருந்தா அதுதான் ஜெனடிக் ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஏ பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் p plus q whole square 2. ஸோ இங்க வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா when the frequency measured differs from expected value. ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ the differences, okay, the difference indicates the extent of evolutionary change. Disturbance in genetic equilibrium or Hartley-Weinberg equilibrium, change of frequency of alleles in a population would then be interpreted as resulting in evolution. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜெனடிக் ஈக்குலிபிரியம்ல எப்போ அந்த ஈக்குலிபிரியம் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ, இல்ல ஹார்டி-வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுதோ அப்படின்னாகும் அல்லீலினுடைய அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது சேஞ்ச் ஆகுது. அது எப்போ அந்த அல்லீலினுடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஃபேக்டர்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஹார்ட்லி-வெயின்பர்க் ஈக்குலிபிரியமை அஃபெக்ட் பண்ணக்கூடிய 5 ஃபேக்டர்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். These are gene migration. First இதுனா gene migration, அடுத்து gene flow, அடுத்து genetic drift, mutation, genetic recombination and natural selection. So gene migration, gene flow, genetic drift second, okay, mutation வந்து 3, genetic recombination 4, natural selection is 5th one. So which of the following factors can affect Hartley-Weinberg equilibrium அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். So we should answer gene migration or genetic flow or gene flow and then genetic drift, mutation and genetic recombination and natural selection. Clear? So இது கொஸ்டினா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சார் எஸ் ஸ்டேட் போர்ட்ல இது வேற மாதிரி இருக்கு. இல்ல, நமக்கு வந்து ஒரு புக் கண்டென்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அங்க வந்து அல்லீல் ஃப்ரீக்வன்சியோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றும் வேற மாதிரி எல்லாம் கிடையாது, அதே தான் சொல்லியிருப்பாங்க. அந்த 1க்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 1 அப்படின்றது வந்து அல்லீல் ஃப்ரீக்வன்சி மாறாம ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. பட் அதே தான் அங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வேற மாதிரி இருக்கும். கான்செப்ட் ஒண்ணுதான். அல்லீல் ஃப்ரீக்வன்சி சிமிலரா இருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வரலன்னா அதே கேரக்டரோட எக்ஸ்பிரஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சேஞ்சஸ் வரும்போது தான் அது மாறுதுன்னு சொல்லுவாங்க, வேற எதுவும் இல்லை. சார் அது இல்லை சார், அந்த 5 ஃபேக்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? நான் மியூட்டேஷன், ரேண்டம் மேட்டிங், நோ ஜீன் ஃப்ளோ, வெரி லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ், நோ நேச்சுரல் செலக்ஷன். எஸ், நோ நேச்சுரல் செலக்ஷனா? எஸ் சார், அந்த மாதிரி தான் சொல்லுங்க. இல்ல இங்க these are all the factors which affect the
ஹார்ட்லி வைன்பர்க் ஈக்குலிபிரியம். உங்களுக்கு எந்தெந்த ஃபேக்டர்லாம் ஹார்ட்லி வைன்பர்க் பிரின்சிபலை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது இதுதான் கண்டிப்பா. தீஸ் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ். அதான் சொல்லியிருக்காங்க 5 ஃபேக்டர்ஸ் ஆர் நவுன் டு அஃபெக்ட் ஹார்ட்லி வைன்பர்க் ஈக்குலிபிரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when migration of a section, இப்போ இதுல என்ன எடுத்தோம்னா இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஜீன் மைக்ரேஷன் அண்ட் ஜீன் ஃப்ளோன்றது என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அது அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, அங்கிருந்து அது இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. இப்படி ஒவ்வொரு இடமா அது மூவ் ஆகும்போது when just assume there is a forest, there is a organism A, it is moving from that forest to another forest where there is a another organism is B. It is irrelevant species, they are not similar species, and there is a interaction. Through the interaction, through the reproduction, they will produce a new organism. இப்போ due to various changes in the allele frequency, the new organism have a different allele frequency, those are present in the parents. அப்போ பேரண்ட்ஸ் இருக்கிறத விட இங்க ஃப்ரீக்வன்சி வந்து மாறும்போது கண்டிப்பா அங்க டிஃபரன்சஸ் நம்மளால பார்க்க முடியும். அதுதான் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. அதுதான் ஜீன் ஃப்ளோ ஆர் ஜீன் மைக்ரேஷன். இது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, வேற வேற இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்கு, நியூ ஸ்பீசிஸ் எமர்ஜ் ஆயிட்டே இருக்குன்னா அதுதான் நம்ம ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். கிளியர்? Yes, sir. இப்போ இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் நடந்து அதுவே மறுபடியும் நடந்துகிட்டே இருந்தா அப்போ அந்த இடத்துல ஒரு நியூ பாப்புலேஷனே ஃபார்ம் ஆயிடும். அதுக்கான காரணம் அந்த ஃபவுண்டர். அதனால அந்த எஃபெக்ட் பேரு ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்னு பேர். கிளியர்? Okay. Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். மைக்ரோபியல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் அதுதான் சொல்லுது. இந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நியூ கேரக்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆனால் இதுல நமக்கு ஒரு விஷயம் நமக்கு கிளியரா தெரியணும். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றதும் இந்த இடத்துல ஒரு அஃபெக்டிங் ஃபேக்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் எது எதுன்னு நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது நிறைய டைப்ஸ் நம்ம இங்க பார்க்குறோம். அதில் ஒரு டைப் தான் நம்ம இப்போ வேற 3 டைப்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெபிலைசேஷன். ஓகே, அடுத்து வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது டைரக்ஷனல் சேஞ்ச், அண்ட் தேர்ட் ஒன் வந்து டிஸ்ட்ரப்ஷன். ஓகே, ஸ்டெபிலைசேஷன், டைரக்ஷனல் சேஞ்சு, டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோர் இண்டிவிஜுவல்ஸ் acquired peripheral character value at both end of the distribution curve சொல்லிருப்பாங்க. சார் இந்த ஸ்டெபிலைசேஷன், டைரக்ஷனல் சேஞ்ச், டிஸ்ட்ரிபியூஷனா என்ன சார்? இது எப்படி நமக்கு வந்து இந்த டாபிக்கோட நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்கறது அப்படின்னும் போது இதை பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் டயக்ராம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல நான் சொல்றதை நல்லா கவனிங்க. உங்க புக்ல அதுக்கான கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 3 டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் a minute. ஸோ இப்போ இந்த ஏரியா வரையும் ஒரு ஆர்கானிசம்ஸ், இந்த ஆர்கானிசம்ஸ் வேற, இது ஆர்கானிசம்ஸ் வேற, இது வேற. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த பீக் என்ன சொல்ல வராங்கன்னா ஹையர் அண்ட் நேரோவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது சம் ஆர்கானிசம்ஸ் ஹையர் இன் நம்பர். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் லெஸ்ஸர் இன் நம்பர், இங்க இருக்கிறதும் லெஸ்ஸர் இன் நம்பர். ஹவ் இட் வில் ஹேப்பன்? ஸோ இது எப்படி வந்து ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற இந்த ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் எப்படி ஈக்குலிபிரியமை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, முதல்ல அது நம்ம பார்க்கறது நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல there are 3 டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு சொல்றேன். 3 டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து தே ஆர் வெரி ஸ்மால் சைஸ்டு ஸ்னேக்ஸ். இங்க இருக்கிறது ரொம்ப லார்ஜ் சைஸ்ட். இந்த இந்த பீக்ல இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தே ஆர் மிடில். ஸோ சைஸ் வந்து மிடில் இதுல இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, புரியுதா? மிடில். ஓகே, சரி. இப்போ இந்த மிடில்
அப்படின்றது வந்து நம்ம ஏன் அதனுடைய நம்பர்ஸ் மட்டும் அதிகமா இருக்கு, ஏன் ரெண்டு சைட்லயும் நம்பர்ஸ் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பாயிண்ட்டை பார்க்கணும். ஒன்று, இந்த இடத்துல ப்ரிடேட்டர்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்மால் ஸ்னேக் இருக்கு, அது ரொம்ப சின்னதா இருக்கு. அதை விட ரொம்ப லார்ஜ் ஸ்னேக்ஸ் வந்து அதை ப்ரேவா யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதை அடிச்சு அதை சாப்பிட்ரும். அப்போ ஒரு ஒரு ஸ்மால் ஸ்னேக் இருக்கு, அதனுடைய நம்பர்ஸ் எப்பவுமே லார்ஜ் ஸ்னேக்ஸால் அது ஐ மீன் ஃபுல்லா வந்து ப்ரிடேட் ஆகிட்டு இருக்கும்போது அதனுடைய நம்பர்ஸ் என்ன ஆயிடும்? ஓகே, அப்போ இது நம்ம லெஸ் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு லார்ஜர் ஸ்னேக் இருக்கு. ஓகே, இப்போ மேலே வந்து ஒரு பெரிய ஈகிள் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கீழே அது மேலேருந்து கீழே பார்க்குது. ஓகே, ஒரு ஈகிள் விஷன் போகுது. அப்போ அதனுடைய கண்ணுக்கு இந்த 3 ஷேப் ஆஃப் அந்த 3 ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய 3 சைஸஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்னேக்ஸ்ல எது அதுக்கு கண்ணுக்கு முதல்ல படும்? bigger snake. வெரி குட். ஸோ லார்ஜஸ்ட் ஸ்னேக்ஸ் தான் அதனுடைய கண்ணுக்கு படும். அப்போ அதனுடைய நம்பர்ஸ்லாம் என்ன ஆயிடும்? கம்மியாயிடும் சார். இந்த 2 ப்ரிடேஷன்லயும் யாருடைய நம்பர்ஸ் மிஸ் ஆயிடும் ஆக்சுவலி? தட்ஸ் இட். அதனால தான் மீடியம் நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இதுதான் ஸ்டெபிலைசேஷன். ஸ்டேபிள் நேச்சுரல் செலக்ஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிளியர்? எஸ் சார். எஸ் சார். ஓகே, குட். சரி, இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? டைரக்ஷனல் பார்த்தோம், கரெக்டா? எஸ். எஸ் சார். ஓகே, இப்போ இந்த இடத்த கவனிங்க. இதுல டைரக்ஷனலுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து மோத் ஸ்பீசிஸ் எடுத்துப்போம். இங்கிலாந்துல இருந்த மோத் ஸ்பீசிஸ் எடுத்துப்போம். இப்போ இங்கிலாந்துல இருந்த மோத் ஸ்பீசிஸ்ல ப்ரீ இண்டஸ்ட்ரியல் இயரால நம்பர்ஸ் யார் அதிகமா இருந்தா? White moth. எஸ். ஓகே, அப்போ அடுத்த நம்பர் யாருடைய நம்பர் லோவா இருந்துச்சு? பிளாக் Yes. அப்போ ஒரு டைரக்ஷன் நம்பர்ஸ் அதிகமா இருக்கு, இன்னொரு டைரக்ஷனுடைய நம்பர்ஸ் லோவா இருக்கு, கரெக்டா? அப்போ அதாவது ஒரு பீரியட்ல பர்டிகுலர் நம்பர்ஸ் அதிகமா இருக்குன்னா இட்ஸ் எ டைரக்ஷன். இதுதான் அவங்க டைரக்ஷனல் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சம் ஸ்பீசிஸ், ஓகே, they are emerging higher in number that particular time period. After some time their numbers are again reduced. இதுதான் டைரக்ஷனல் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. Is it clear? எஸ் சார். Yes, sir. ஓகே, இப்போ ஃபர்தரா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டிஸ்ட்ரக்டிவ் டைப் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இப்போ டிஸ்ட்ரக்டிவ் டைப்க்கான அந்த ஒரு இமேஜ் இதுதான். ஓகே, ஸோ இந்த கிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் இது இப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டிஸ்ட்ரக்டிவ் டைப் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ராக்கி கோஸ்ட் இருக்கு. ஓகே, ஒரு ராக்கி கோஸ்ட்னா நல்லா இந்த பாறைகளால் ஆன ஒரு கடற்கரை இருக்கு. அதுல ஸ்னேல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அங்க வாழக்கூடிய நத்தைகளை பத்தியே நம்ம பார்க்கணும். அதுல சில ஸ்னேல்ஸ் வந்து ஒயிட் இன் கலர். ஓகே, ஸோ தே ஆர் ஒயிட். சிலது வந்து பிளாக்ல இருக்கு. ஓகே, அண்ட் சிலதுல வந்து ஒரு கிரே கலர்ல இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ரைட். இப்போ ஏன் கிரேனுடைய நம்பர் ரொம்ப குறைஞ்சிருக்கு, ஒயிட் அண்ட் பிளாக்னுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, இப்போ
white snails வந்து they can hide themselves when they are on soil. அந்த மவுண்ட் அந்த இருக்கக்கூடிய பீச் சாயில் ஒயிட் கலர்ல இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சாயில மேல போயிட்டு அதை அப்படியே உட்காரும்போது அந்த சாயிலும் அதுவும் ஒரே கலர்ல இருக்கும்போது தன்னுடைய ப்ரிடேட்டரால அது ஐடென்டிஃபை ஆகாது. இப்போ அதுவே இன்னொரு இது நம்ம பார்க்கோம், அது பொதுவா பிளாக் கலர்ல இருக்கு அந்த ஸ்னெயில். அங்க ஜஸ்ட் a minute. சாரி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த கிரே ஸ்னே அது எந்த கலர்ல, ஐ மீன் ராக் மேல போய் இருந்தாலும் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும், பிளஸ் சாண்டி சாயில் மேல இருந்தாலும் ஈஸியா தெரிஞ்சிடும். எஸ், Yes, sir. அப்போ இந்த அந்த அந்த ஒயிட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கம் பிளாக்னுடைய நம்பரும் அதிகமா இருக்கும். ஆனா ரெண்டு இடத்துலயும் போயிட்டு இந்த கிரே கலர் ஸ்னேல்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அவ்வளவுதான். தட்ஸ் இட். அதுதான் நம்ம இங்க பார்க்கணும், வேற எதுவும் இல்லை. ஓகே, இதுதான் டிஸ்ட்ரக்டிவ் டைப் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ இந்த என்டையர் நேச்சுரல் செலெக்ஷன் பார்த்துட்டோம். இதுல ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஹார்ட்லி வெயின்பர்க் பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒரு 5 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கலாம். சார் செகண்ட் டைப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டைரக்ஷனலுங்க, இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஒரு சில நம்பர்ஸ் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இன்னொரு நம்பர் அப்படியே அது ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி. ஓகே, ஹலோ சார் சொல்லுங்க. சார் தேர்ட் டைப் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். டிஸ்ட்ரக்டிவ் டைப். டிஸ்ட்ரப்டிவ் டைப் அம்மா. டிஸ்ட்ரப்டிவ் டைப்ன்றது நம்ம ரெண்டு, இப்போ அப்படியே அது வந்து ஸ்டெபிலிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்குமா. இப்போ ஸ்டெபிலிட்டில ரெண்டு எட்ஜஸ்லயும் நம்பர்ஸ் லெஸ்ஸா இருந்துச்சு. எஸ், ரெண்டு சைட்லயுமே எட்ஜஸ் ரொம்ப லோவா இருந்துச்சு. ஏன்னா அங்க வந்து அதனுடைய நம்பர்ஸ் லோவா. இப்போ இந்த ரெண்டு சைட்ல நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏன்னா அதனுடைய ப்ரிடேட்டர்ஸ் எல்லாமே இல்லை. ஸோ எங்க ப்ரிடேஷன் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரிடேஷன் நடக்க நடக்க அதனுடைய நம்பர்ஸ் குறைஞ்சிடும் இல்லையா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. ஓகே ஓகே, சார். ஓகே ரைட். வேற அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Yes, sir. Yes, sir. Okay, next on the brief account of evolution. Okay, about 2000 million years ago, the first cellular forms, okay, first cellular form of life appeared on earth. So இது ரொம்ப ரொம்ப முக்கியம். The mechanism of
ஹவு நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ் ஆஃப் giant macromolecules அது எப்படி வந்தது நமக்கு தெரியாது. And some of these had the ability to release O2. Okay, some of these cells had the ability to release O2. Okay, அந்த எப்படி O2 ரிலீஸ் ஆயிருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அங்க என்ன நடந்திருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து நிறைய தியரிஸ் படித்தோம். அந்த தியரியில லைஃப் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் வேரியஸ் ப்ராடக்ட் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அப்படி இங்கே நம்ம பார்க்கும்போது இங்கிருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸாக டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பை த டைம் ஆஃப் 500 million years ago, okay, by the time of 500 million years ago, invertebrates were formed and active. ஸோ இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நிறைய இப்போ வந்து ஃபைலம், அனிமல் கிங்டம்ல நம்ம நிறைய ஃபைலம் படிச்சிருப்போம். அதுல பொரிஃபெரால ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹெமிகார்டேட்டா வரையும் எல்லாமே வந்து இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ அந்த இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் எவால்வ் ஆனது எப்போ அப்படின்னா 500 million years ago. அதே மாதிரி ஜாலெஸ் ஃபிஷ், ஓகே, ஸோ சைக்ளோஸ்டோமேட்டான்னு சொல்லுவாங்க. தே ப்ராபப்ளி எவால்வ்டு அரவுண்ட் 350 million years ago. And seaweeds and few plants existed probably around 320 million years ago. இது கொஸ்டினா கேட்பாங்க. Seaweeds and few plants existed probably how many years ago அப்படின்னு கேட்டாங்கன்னா 320 million years ago. Okay, we are told that first organism that invaded land were plants. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் லேண்டில் வந்த ஆர்கானிசம்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா அனிமல்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு. நோ, தே ஆர் பிளான்ஸ். தே வேர் வைட் ஸ்ப்ரெட் அண்ட் லேண்ட் வென் அனிமல்ஸ் இன்வேடட் லேண்ட். ஓகே, ஸோ அனிமல்ஸ் வரும்போதே ஆல்ரெடி பிளான்ஸ் எல்லாமே இங்கே எவால்வ் ஆயிருக்கு. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வர்றதுக்கான சான்ஸ். ஸோ ஃபிஷ் வித் ஸ்டவுட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபின்ஸ் could move on land and go back to water. ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எப்போ நடந்துச்சுன்னா 350 million years ago. கிட்டத்தட்ட இது நம்ம ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாட்டர் as well as லேண்ட் ரெண்டுத்துலையுமே வாழக்கூடியதா இருந்தது. நம்ம கண்டிப்பா என்ன சொல்லுவோம், ஆம்ஃபிபியன்ஸ் தான் சொல்லுவோம் இல்லையா. இது எப்போ நடந்துச்சு, 350 million years ago. ஸோ அப்போ ஜாலெஸ் ஃபிஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சிமிலர் பீரியட்ல எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இன் 1938 ஒரு சின்ன ஸ்டோரி இங்க சவுத் ஆப்பிரிக்கால கீலகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ்ஷை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, சீலகாந்த்ஸ் அப்படின்றது தே ஆர் தி ஆர்கானிசம்ஸ், தி அனிமல்ஸ் விச் ஆல்சோ கால்டு லோபோஃபின்ஸ். ஓகே, அது என்ன சொல்றோம், லோபோஃபின்ஸ்ன்னு சொல்றோம். இந்த லோபோஃபின்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, இந்த லோபோஃபின்ஸை நம்ம இயர்லேயர் ஆம்ஃபிபியன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். தே ஆர் தி வெரி வெரி ப்ரிமிட்டிவ் ஆம்ஃபிபியன்ஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த லோபோஃபின்ஸ் அப்படின்றது வந்து தான் இங்கே என்னவா எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, த லோபோஃபின்ஸ் எவால்வ்டு இன்டு ஃபர்ஸ்ட் ஆம்ஃபிபியன்ஸ். புரியுதா? அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆம்ஃபிபியன்ஸ் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா த லோபோஃபின்ஸ். ஓகே, பட் இன்னைக்கு நமக்கு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இல்லை, அது எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஒரு விஷயம் கிளியராக தெரியும், தி ஆர் தி ஆர்கானிசம். ஓகே, ஸோ நம்ம தெரியும் லோபோஃபின்ஸ் ஆம்ஃபிபியன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் 200 million years, அதாவது 350 million years முன்னாடியிலிருந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வரையும், ஓகே, 100 million yearsக்கு முன்னாடி வரையும் ரெப்டைல்ஸ் தான் டாமினண்ட்டாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இடத்துல டாமினன்ட் பீரியட் அப்படின்றது அந்த டைம் தான். ஓகே, இந்த காலகட்டத்தில் வந்த பிளான்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா ஜெயண்ட் ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சம் ஆஃப் தீஸ் லேண்ட் ரெப்டைல்ஸ் வேர் பேக் into water evolved into fish-like reptiles probably 20 million years ago. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 million yearsக்கு அப்புறம் இந்த லேண்டுக்கு வந்தது மறுபடியும் அகைன் ரெப்டைல்ஸ் வந்து வாட்டருக்கே போயிடுது. அப்படி போன ஃபிஷ் லைக் ரெப்டைல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபிஷ் லைக் ரெப்டைல் இஸ் நத்திங் பட் இஸ்டியோசாரஸ்.
So the fish-like reptiles here is a ichthyosaurs. Okay, so the land reptiles were, of course, the dinosaurs. So the biggest of them, Tyrannosaurus rex. எல்லாரும் இந்த டீரெக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஜுராசிக் பார்க், ஜுராசிக் வேர்ல்டில் வரக்கூடிய அந்த ரெப்டைல்ஸ் அது. ஓகே, ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் எப்போ எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு, அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 million years ago. They suddenly disappeared from the earth. ஏன் அப்படின்னா வேரியஸ் கண்டிஷன் சொல்றாங்க. கிளியர்? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னா, எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சு, தட்ஸ் இட். இதுதான் கொஸ்டின் இந்த இடத்துல. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எந்தெந்த ஆர்கானிசம் எவால்வ் ஆச்சு. ஓகே, ரைட் ரைட். ஓகே, ஸோ இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் நம்ம ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு 2-3 பாயிண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்க, இந்த இடத்த நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த டயக்ராமை இதில் வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலை கொடுத்துருப்பாங்க. இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, எத்தனை ஈராஸ் இருக்கு, பேலியோசாயிக், மீசோசாயிக், சீனோசாயிக், எத்தனை பீரியட்ஸ் இருக்கு, சிலிரியன், டிவோனியன், கார்போனிஃபெரஸ், பெர்மியன், ட்ரையாசிக், ஜுராசிக், கிரிட்டேஷியஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். they are evolved in different areas. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஜிம்னோஸ்போம்ஸ் எந்த ஈரா எந்த பீரியட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, டிவோனியன் பீரியட்ல, பேலியோசாயிக் ஈரால. ஸோ ஈரா வந்து பேலியோசாயிக் அண்ட் பீரியட் வந்து டிவோனியன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, புரியுதா? எஸ் சார். எஸ் சார். அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டையும் நீங்க ஃபுல்லா எல்லாமே படிச்சாகணும். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் படிச்சாகணும். ஓகே, ஓகே சார். எஸ் சார். ஓகே, குட். ஓகே, ரைட். இப்போ அந்த எவல்யூஷன் இது சார்ட்டு, அப்புறம் அந்த எந்த ஆர்கானிசம்ஸ் எப்பப்போ ஃபார்ம் ஆச்சு, ஜாலியஸ் ஃபிஷ் எப்போ ஃபார்ம் ஆச்சு, இதெல்லாம் பார்த்துட்டோமா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாமா, ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன் அப்படின்றத. எஸ் சார். ஓகே, ஸோ 15 million years ago, ஸோ எவல்யூஷன்ல 15 million years ago ட்ரையோப்திகஸ், ரமாப்திகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப ப்ரிமிட்டிவான நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க. இது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன ஆர்கானிசம்ஸ் அவங்கன்னு கேட்பாங்க. ட்ரையோப்திகஸ், ரமாப்திகஸ். இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஃபுல்லாக ஏர் இருக்கும். ஓகே, கொரில்லா சிப்பஞ்சி மாதிரி நடந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரில்லா சிப்பஞ்சி மாதிரி நடந்தாங்க. ஸோ இதில் ரமாப்திகஸ்ன்றவங்க ஓரளவுக்கு இந்த நடக்கும்போது அவங்க இந்த மேன் லைக்காக இருந்தவங்க ரமாப்திகஸ். சுத்தமாக அந்த ஏப் மாதிரி இருந்தவங்க யாருன்னா ட்ரையோப்திகஸ். ஓகே, ரைட். ஸோ இவங்களுடைய ஃபாசில்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தோப்பியா, தான்சேனியாவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சில ஆர்கானிசம்ஸ் வந்து 3 to 4 meters அதில் இருந்தவங்க வந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருந்ததா சொல்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து கிட்டத்தட்ட 4 feet ஹைட்டுக்கு இருந்ததா சொல்கிறாங்க. ஸோ ரைட், ஓகே, வாக்ட் அப் ரைட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 million years ago, ஓகே, 2 million years ago ஆஸ்ட்ரேலியோபித்திஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரேலோபித்திஷியன்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ்லேண்டில் வாழ்ந்திருக்காங்க. ஓகே,
இது கொஸ்டினா கேட்பாங்க. எந்த வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆர்கானிசம் எங்க வாழ்ந்தாங்க? ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்ல வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டோன்ஸை வச்சு ஹண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க. ஸ்டோன்ஸை வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸை வந்து இந்த இடத்துல அவங்க சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க. ஓகே, இவங்க வந்து செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் பார்த்தது ட்ரையோப்திகஸ், ரமாபிதிகஸ். அடுத்து நம்ம பார்க்கறது ஆஸ்ட்ரேலியோபித்தீசியன்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறவங்க யார் அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்றவங்க. இந்த ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து 650 800 சிசி வரை இருந்திருக்கு. ஓகே, 650 800 சிசி வரை இருக்கும். அவங்க வந்து மீட்ஸ் வந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க. தே ப்ராபப்ளி டிட் நாட் ஈட் மீட். அதுக்கப்புறம் இன்னொரு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ட்ரையோப்திகஸ், ரமாப்திகஸ். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரேலியோபித்தீசியன்ஸ். அவங்க ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்ல இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டோன் வெப்பன்ஸை வச்சு ஹண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் லைக் பீயிங் வந்து ஹோமோ ஹெபிலிஸ் தான். இவங்களுடைய பிரெயின் சைஸ் வந்து 650 to 800 சிசி. இவங்க வந்து மீட்டு சாப்பிட்டதே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் கேட்டகரி தான் நம்ம பார்க்குறோம். இந்த கேட்டகரியில் நம்ம யாரை பார்க்கணும்னா ஹோமோ எரெக்டஸை பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படின்றவங்க வந்து 900 சிசி. அவங்களுடைய பிரெயின் இது வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து 1.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆகுறாங்க. இவங்களுடைய பிரெயின் சைஸ் அப்படின்றது ஒன்லி 900 சிசி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது 650 to 800. இவங்க வந்து 900 சிசி. ஸோ இவங்களை நம்ம என்ன சொல்லணும்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நியாண்டர்தல் மேன். இவங்க வந்து எவ்வளோ பிரெயின் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா 1400 சிசி. கிரேனியல் கெப்பாசிட்டி, கிரேனியல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க வாழ்ந்த இடம் சென்ட்ரல் ஏஷியா. இவங்க வந்து 1 lakh to 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்ததா சில எவிடன்சஸ் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இவங்க தான் முதல்ல பாடியை வந்து ஹைட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், இறந்தவங்கள டெட் பாடிஸை வந்து புதைக்கிற பழக்கம் இருக்குல்ல, பரீட் வந்த ஃபார்ம்ன்றது இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா நியாண்டர்தல் மேன். ஓகே, இஸ் இட் கிளியர்? இது புரியுதா உங்களுக்கு? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகே, இப்போ ஃபைனலா நம்ம தான் ஹோமோ Yes, sir. செஃபியன்ஸ். ஓகே, இந்த ஹோமோ செஃபியன்ஸ் அப்படின்றவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னா ஐசிஹெச் பீரியட்ல 75,000 to 10,000 இயர்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து ஹோமோ செஃபியன்ஸ்ன்னு சொல்கிறோம். இவங்க வந்து கிட்டத்தட்ட 18,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓகே அந்த ப்ரீ ஹிஸ்டோரிக் கேவ் ஆர்ட் வந்து டெவலப் ஆனதா ஒரு ஏன்னா இப்போ ப்ரீ ஹிஸ்டோரிக் ஆர்ட் கேவ்ன்றது நம்ம சில இடங்களில் சில கேவ்ஸில் எக்ஸபிஷன் பண்ணும்போது அங்கே நிறைய லெட்டர்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த மக்கள் எழுதி வச்சல. ஸோ அது எல்லாமே அவங்களுடைய கம்யூனிகேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அக்ரிகல்ச்சர்ன்றது 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம். இந்த லெசன் இதோட நம்ம முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இந்த 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட்டே நடக்குது. ஸோ தட்ஸ் இட், த லெசன் வாஸ் கம்ப்ளீட்டட். சார் ஹோமோ செஃபியன்ஸோட பிரெயின் கெப்பாசிட்டி சார் இட் டென் டு சேஞ்சுங்க, மாறிட்டே இருக்கும். அடுத்து வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். சார் லோ ஃபின்ஸ்னா என்னது சார்? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ்மா. சார் அது என்னது? ஆம்பிபியன்ஸ்மா
ஆம்பிபியன்ஸ் தானே அதுக்கு ஓகே சார். amphibians நம்ம என்ன சொல்லுவோம்? both they can live in water and as well land. இருவாழ்விகள் சொல்லுவோம் இல்லையா? frog மாதிரி, salamanders மாதிரி, crocodile மாதிரி, அந்த மாதிரி. ஓகே சார். Sir, amphibian have ability to survive in water and land, sir. Yes, correct. வேற any other doubts? No, sir. ஓகே. ஸோ எந்த டவுட் இல்லைன்னா நம்ம இந்த அடுத்த கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் லெசனை பார்ப்போம். ஓகே. Yes, sir. ஓகே. தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. I can leave her, sir. Sir, I can leave the